ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகன் எதுக்காக இப்போ என்னுடைய நெற்றியை தொட சொன்னேன்னு தெரியுமா? ஏன்னா இனி எல்லா வெற்றிகளும் உன் கைகளில் தானாக வந்து சேரணும். எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில வந்து சேரணுங்கிறதுக்காக என்னுடைய முழு அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்குள்ள இறக்கிறதுக்காக தான் என்னுடைய இந்த நெற்றியை தொட சொன்னேன் என் செல்வமே. வரப்போற ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள்ல நிச்சயமாக உன் மனசு மகிழக்கூடிய வகையில தான் உனக்கான விஷயங்களை எல்லாம் முடிச்சு தரப்போறேன். இனிமே நீ எதை நினைச்சும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லார் வாழ்க்கையிலுமே நீ மரத்தடி வேர் போல முக்கியமான ஆளாக இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சிலர் முக்கியமானவர்களாக படுவாங்க. உனக்கே கூட உன் வாழ்க்கையை எடுத்துக்கோ. நீ சிறு வயசுல பெத்தவங்க தான் பெருசுன்னு நினைச்ச. காலம் மாற மாற உனக்கு பிடிச்சவங்களும் உனக்கு விருப்பமானவர்களும் உனக்கு உரியவர்களும் கூட மாறி போனார்கள் தானே. அப்படிதான் வாழ்க்கையில எப்போதுமே எல்லாராலும் மரத்தடி வேர் போல முக்கியமானதா இருக்க முடியாது. சில நேரங்கள்ல உதிரும் இலையாக உதிர்த்து விலகி போகணும். சில நேரங்கள்ல வெட்டப்படும் கிளையாக யாராவது உன்னை வெட்டி விட்டாலும் அதையும் தாங்கிக்கிட்டு தனிச்சு நின்றுதான் சமாளிக்கணும். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தங்கிறத நீ புரிந்து கொள் என் செல்வமே. யார் உன் கூட உனக்கு துணையா வந்து நின்னாலும் கவலைப்படாத. யாராவது உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் நீ கவலைப்படாத. ஏன்னா யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. நீ யாருக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறியோ, நீ யாருக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்றியோ, அவங்களே அவங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு மேல உன்னை தேவையில்லாத ஆளாக நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அப்புறம் உன்னை ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நீ மனம் தளர்ந்து போகவோ வெம்பி வெதும்பி போகவோ வேணாம். ஏன்னா இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக நடந்துதான் ஆகுன்ற அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுகொள் என் செல்வமே. நீ எத்தனையோ முறை உன்னை சார்ந்த இருந்தவங்களுக்காக பல தியாகங்களை செஞ்சிருப்ப. உன் சந்தோஷத்தை விட்டு கொடுத்திருப்ப, நீ ஆசைப்பட்டதை விட்டு கொடுத்திருப்ப. ஆனா அவங்க ஆளானதுக்கு அப்புறம் பெருசா வளர்ந்துட்டாங்கன்னா உனக்காக அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட விட்டுத்தர தயாராக இருக்க மாட்டாங்க. அது பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உன் கூட பிறந்த உடன்பிறப்புகளா இருந்தாலும் சரி, அல்லது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, இது நிச்சயமா அவர்கள் மூலமா உன் வாழ்க்கையில நடக்க தான் செய்யும். அதை பார்த்து நீ வருத்தப்படவோ வேதனைப்படவோ வேண்டாம் என் அன்பு தங்க பிள்ளையே. உனக்கு ஏதாவது சோகமோ இப்படிப்பட்ட மன கஷ்டமோ அல்லது துக்கமான சூழ்நிலையோ துன்பமோ எது வந்தாலும் இந்த முருகப்பெருமான் என்கிட்ட வந்து சொல்லு. நிச்சயமா உன் துன்பத்தை போக்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை உன் வாழ்க்கையிலிருந்து நான் நிச்சயமா செஞ்சு முடிப்பேன். எல்லா கஷ்டங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் உன் வாழ்வில் இருந்து விலக்கி வைப்பேன் என் செல்வமே. நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? உன் வாழ்க்கையில நீ புதுசா கஷ்டங்களை இன்னைக்குதான் பாக்குறியா என்ன? இதுவரைக்கும் கடந்து வந்த உன் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களை பார்த்துட்ட, எத்தனையோ மனிதர்களை கொடூரர்களாக சந்திச்சிட்ட, எத்தனையோ பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் கடந்து வந்தாய். அதே போல இப்போதைய இந்த சூழ்நிலையும் கடந்து வந்துதான் ஆகணுன்ற தைரியத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. உன்னுடைய நேற்றைய தோல்விக்கான காரணங்களையும் நேத்து நடந்த விஷயத்திற்கான காரணங்களையும் கண்டுபிடிச்சிட்டினா இனி ஒரு முறை அப்படி ஒரு விஷயம் நடக்காம நீ வெற்றியை நோக்கி போகலாம் அல்லவா? அப்படி நீ வெற்றி அடைவதற்காக வாழ்க்கையில முன்னேறதுக்காக போகும்போது எதிரில் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அத்தனையும் உடச்செறிஞ்சு நான் உன்னை காப்பாத்துவேன். இந்த முருகப்பெருமான் உனக்காக இருக்கும்போது நிச்சயமாக எல்லா இன்னல்களும் துன்பங்களும் உன்னை விட்டு தீர்ந்து போகும். என் வாக்குப்படியே உன் வாழ்க்கை அழகாக மாறும்னு இப்போதே நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் என் செல்வமே.
நான் உனக்கு தந்த வாழ்க்கையான இதுல கஷ்ட நஷ்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், துன்பங்கள் எது வந்தாலும் நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா உனக்கு எப்போது என்னுடைய உதவி தேவைப்படுது நீ நினைக்கிறியோ அப்போதே சரியான நேரத்தில் உனக்காக யாராவது ஒருத்தருடைய ரூபத்துல வந்து உனக்கு உதவி செய்வேன் என் செல்வமே. நீ என் மேல வச்சிருக்கிற அளவற்ற பக்தியும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன்னுடைய பிரார்த்தனைக்காகவும் தான் நீ வெற்றி பெறும்படி நான் உனக்கு உறுதுணையாக இருக்க போறேன். அது மட்டுமல்ல, நீ எப்போதுமே எந்த சூழ்நிலையிலும் முயற்சி செய்யறதை நிறுத்தவே இல்லை. ஏதாவது ஒரு வகையில என்னமாவது செஞ்சு வெற்றி அடைஞ்சிடணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் நான் வீணாக விட்டுடுவேனா? இனி வரும் நாட்கள்ல நீ காத்திருந்ததற்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். கஷ்டப்பட்டதற்கு பலனாகவும் உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுக்க போறேன். நீ போற பாதையில ஏதாவது தடைகள் வரும்போது அதை தகர்த்து நொறுக்கிட்டு தான் போகணும்னு இல்லை, அதை தவிர்த்து விட்டு கூட வளைந்து நெளிந்து தாண்டி போகலாம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. பிரச்சனைன்னு வந்தா எதிர்த்து நிற்கிறது நல்லது. ஆனா சில சமயங்கள்ல பிரச்சனைகளை உருவாக்குற மனிதர்களையும் கண்டும் காணாமல் கடந்து போவது கூட மன நிம்மதிக்கு வழிவகுக்கும் அல்லவா? இன்னும் கொஞ்ச காலம்தான், கூடிய சீக்கிரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில நான் மாற்றத்தை உருவாக்குவேன். அப்படி நல்ல மாற்றம் உருவாகி உன் வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு ஆரம்பமாகத்தான் வரும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளிலேயே உனக்கானதை உன் கரங்கள்ல ஒப்படைக்க போறேன். உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ கவலை கொள்ளவே கூடாது என் செல்வமே. என்னுடைய அருளால் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீ நலமாக வளமாக வாழ்வாய். உன் கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு ராஜாத்தி ராஜனாக உன்னை ராஜ வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன். என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை என் செல்வமே. வாழ்க்கையில நீ சாதிக்கணுங்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உன் எண்ணத்தை ஏமாற்றமாக விடுவேனா என்ன? நிச்சயமாக நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான அந்த நாள் வரும். இப்போது நான் உனக்கு கொடுக்கறதையும் சொல்லுறதையும் கேட்டுக்கிட்டு அதை சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டீனா உன் வாழ்க்கையின் உச்சத்தை நீ தொற்றிடலாம். வாழ்க்கையில முன்னேறணுன்ற ஆசை மட்டும் இருந்தா பத்தாது, முயற்சிக்கான பலனை நான் கொடுப்பேன்ற நம்பிக்கையோட உன்னுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்து என் செல்வமே. நீ நல்லா வாழணும், நல்லா வளரணும்னு நினைச்சு முயற்சி செய்யும் போது யாராவது எதையாவது உன்னை கற்பனையா கதையா வதந்தியா வம்பா சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு உனக்குள்ள நீயே முடிவெடுத்துக்கோ. குறை சொல்றவங்களுக்கும் குற்றம் சொல்றவர்களுக்கும் அதுதான் வேலை. ஆனா உனக்கு அதை தாண்டிலும் பல வேலைகள் இருக்கிறதல்லவா? நீ செய்யறதுக்கு நிறைய கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கு. உனக்கு தெரியாததையா உன்னை பத்தி அடுத்தவங்க சொல்லிட போறாங்க? யார் என்ன சொன்னாலும் எதையும் காதுல வாங்கிக்காம கடந்து போய்கிட்டே இரு. இன்னைக்கு உன் மனசுல உறுத்தலாக கவலையாக இருந்த ஒரு விஷயத்த நான் சரி செய்ய போறேன். அதற்கான முடிவை தான் நீ ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போற. எதுக்கெடுத்தாலும் என்ன யோசிச்சு நீ கவலைப்பட்டு நீயாகவே வருத்தத்தில் மாட்டிக்கொள்கிறாய். இந்த முருகப்பெருமான் என் மேல நீ நம்பிக்கை வச்சினா எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை மீண்டு வர செய்வேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாகும். நீ நிம்மதியாக இருக்கப்பாரு என் செல்வமே. நீ கொஞ்சம் மனசுல ஓய்வா அமைதியா இருப்பன்னு பார்த்துதான் சில நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில நான் நடத்துறேன். ஆனா அப்ப கூட உன் மனசு அமைதி அடையாம நடந்த நல்லதை பத்தி யோசிக்காம உனக்கு பிடிக்காம உனக்கு எதிராக நடந்த சில விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறதுல தான் உன் முழு கவனத்தையும் செலுத்துற. முதல்ல நடந்த நல்ல விஷயங்களை யோசி. நடக்காத நல்ல விஷயங்களையும் நடந்து முடிந்த கெட்ட விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன். உன் மனசு அடங்கும்படி, உன் மனசுக்கு அமைதியை கொடுக்கும்படி நீதான் மனதை தெளிவாக்கிக்கணும். உன்னால உனக்கான நன்மைகளை உணர முடியாமல் நீயே அறியாம பல நல்ல விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் அது நிச்சயமாக உனக்கு புரிய வரும். இனி எல்லா நாளுமே
உனக்கான சந்தோஷமான நாளாக இருக்க போகுது.